இப்போ வந்து நம்ம இன் கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறது வந்து we going to see கேரட் பாசிப்பருப்பு குழம்பு. இதை வந்து நம்ம யூ கேன் யூஸ் இட் வித் யுவர் உப்மாஸ் அண்ட் ஆல்சோ வித் கிரேவி பேஸ் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒயிட் ரைஸோடையும் சாப்பிட்டுக்கலாம் அது. ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆல் இன் ஆல் கேரட் குழம்பு அப்படிங்கிற மாதிரி இது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆயில் 1 டீஸ்பூன். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. கேரட், பாசிப்பருப்பு, வெந்தயம், கடுகு, கொத்தமல்லி, குழம்பு மசாலா, கிராம்பு, பட்டை, அனியன்ஸ், மஞ்சத்தூள், கருவேப்பிலை. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கடுகை ஆட் பண்ணிடலாம். கடுகு, வெந்தயம். இப்போ இந்த சிம்பிள் அண்ட் மாடஸ்ட் வெந்தயம் வந்து ஹேஸ் அ லாட் ஆஃப் குட் நேச்சர். வெந்தயம் வந்து நீங்கள் ரெகுலராக ஊற வச்சு நீங்கள் டெய்லி ஏர்லி மார்னிங் சாப்பிட்டீங்கனாக்க ரொம்ப நல்லது, உடம்புக்கும் கூலிங், ஹேர் ஃபாலுக்கு நல்லது. அதே மாதிரி வந்து வெந்தயம் வந்து நீங்கள் சாம்பாருக்கு போட்டிங்கனாக்கா வந்து 8 ஊருக்கு வாசனை வரும் அப்படின்னு நம்ம பாட்டிகள்லாம் நம்ம சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ரொம்ப டேஸ்டி. இப்போ நம்ம தாளிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆனியன்ஸ் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிட்டு இருக்கிறத வச்சே வந்து நம்மளுக்கு தெரியுது இதுலேயே கொஞ்சம் நிறைய சுகர் கண்டென்ட் இருக்கு. சில வெஸ்டர்ன் டிஷ்ஷஸில் வந்து இப்போ நம்ம வந்து கேரட் ஆட் பண்ணிடலாம். சில வெஸ்டர்ன் டிஷ்ஷஸ்லேயே வந்து என்னென்னா இந்த ஆனியன்ஸை வந்து இன்னும் ஃபர்தர் கேரமலைஸ் ஆக்கிறதுக்கு வந்து கேரமலைஸ்னால் அதில் இருக்கிற சுகரை வந்து பேர்ன் பண்ணால் அது கேரமல் ஆயிரும். அது இன்னும் கொஞ்சம் கேரமலைஸ் ஆகிறதுக்கு அந்த ஆனியன்ஸோட கொஞ்சம் சுகரையும் ஆட் பண்ணுவாங்க. மோர் ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கிடைக்கிற ஆனியன்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஜென்ரலாக இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டராக இருக்கும். இந்த ஆனியன்ஸ் வந்து நல்லா இன்னும் சக்குலண்ட்டாக இன்னும் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இட் வில் பி ஹேவிங் மோர் ஸ்வீட்னஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அதனால் அது ஈஸியாக வந்து உங்களுக்கு அது ப்ரௌன் ஆயிரும், நல்லா கருகும். கறியை நீங்கள் சாப்பிடும்போது அது பார்த்தா திதிச்சு வழியும் அது உட்காந்துட்டு. இப்போ வந்து கேரட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம அடிஷ்னலாக நம்ம கொஞ்சம் மசாலா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பட்டை அப்புறம் வந்து கிராம்பு இது ரெண்டும் ஆட் பண்ண போகிறோம். பட்டை அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லைக் பட்டை வந்து சினமன் இஸ் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் க்யூரேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். அதுலேயும் வந்து மலைகளுக்கு போகும்போது, மலைகள்னா ஐ மீன் இப்போ ஊட்டி இல்லைன்னா தேக்கடி, கூர்கு இந்த மாதிரி மலைகளுக்கு போகும்போது, அங்கே ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது இந்த பட்டை வந்து அங்கே மலை பட்டை அப்படின்னு ஸ்பெஷலாக வச்சு வித்துட்ருப்பாங்க. ரொம்ப வீரியமாக இருக்கும், ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும். பட் அதுக்கான வி வில் பை அங்கே பேக்கெட்ஸே வந்து 1/2 kg பேக்கெட்ஸ், 1/4 kg 1 கிலோ பேக்கெட்ஸ்னு வச்சுருப்பாங்க. பட் அதை ஸ்பெசிஃபிக்காக வாங்கி அதை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. அதுலேருந்து வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். பிகாஸ் அதில் வந்து கொஞ்சம் இட் வில் பி வெரி ஸ்ட்ராங். நார்மலாக பிளெயின்ஸில் கிடைக்கிறத விட இதில் கிடைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் மோர் ஸ்ட்ராங்கராக இருக்கும். அதனால் ஜஸ்ட் லிட்டில் பிட் யூஸ் பண்ணினா மோர் தென் இனஃப். இந்த கேரட் வந்து நல்லா வதங்கியிருக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து இந்த கிராம்பு பட்டையை யூஸ் பண்ணியிருக்கோம். சினமன் பவுடர் வந்து எல்லா வெஸ்டர்ன் கியூசின், எஸ்பெஷலி கேக்ஸாக இருக்கட்டும், மஃபின்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து சினமன் பவுடர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட். அண்ட் ஆப்பிள் பைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் அது. ஸோ இட் கிவ்ஸ் அ டிஸ்டிங்க்ட் ஃப்ளேவர் டு தட் ஆப்பிள் பை. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச பாசிப்பருப்பு, some water, ஸோ இது பார்த்தாலே வந்து ஈவன் சில்ட்ரன் வில் ஆல்சோ லைக் இட் வெரி மச். ஏன்னா வந்து கேரட் வந்து நல்லா ரோஸ்டாகவும் ஆயிருக்கு. ஈவன் பிக் பீப்புள் வில் ஆல்சோ லைக், பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். ஸோ
நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஆல் இன் ஆல் கேரட் குழம்பு மாதிரி இருக்குது. பிகாஸ் இதை வந்து நீங்க தால் மாதிரி நினைச்சும் சாப்பிடலாம். அட் சேம் டைம் இதை வந்து நம்ம மசாலா இதெல்லாம் இருக்கிறதுனால we can very easily eat it along with இந்த மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி போன்ற ஐட்டங்களோட சாப்பிடலாம் அதை. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சோண்டு இந்த மல்லியை தூவிக்கலாம். so that it has a very nice flavor. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொடைக்கானல் மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் if you get hold of a kitchen and nice fresh vegetablesனாக்க வந்து always make use of that opportunity. ஏன்னா நீங்கள் எவ்வளவு அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் நீங்களே அந்த ஊரில் இருக்கிற ஃப்ரெஷ் காய்கறியில் வச்சு சமைச்ச மாதிரி வராது. ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பை இட்ஸ் ஓன். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து நீங்கள் இப்படி சர்வ் பண்ணிடலாம் அதை. ஸோ இது வந்து ஆல் இன் ஆல் கேரட் குழம்பு தயார். ஆல் இன் ஆல் கேரட் குழம்பு. கடாயில் ஆயில், கடுகு, வெந்தயம், வெங்காயம், கேரட், பட்டை, கிராம்பு சேர்த்து நன்கு வதக்கவும். நன்கு வேக வைத்த பாசிப்பருப்பை இத்துடன் சேர்த்து தண்ணீர் சேர்த்து ஸ்மூத் செய்யவும். மஞ்சப்பொடி, கொத்தமல்லி தூவி சர்வ் செய்யலாம். ஆல் இன் ஆல் கேரட் குழம்பு தயார். அன்கோல் கிவி பட்டர்ஸ்காட்ச் ஸ்மூத்தி பார்த்தோம். தென் we saw சாமரிசி வச்சு எப்படி அதை மல்டி ஆன்டி ஆக்சிடென்ட் சாமரிசி உப்மா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். தென் இப்போ ஆல் இன் ஆல் கேரட் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் ரியலி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ். டிவி மீட் next week. See you. Bye bye.